பிறந்ததுலேருந்து இன்னும் வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்தாச்சுங்க. கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது. என் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் வாடகை வீடு தாங்க. சரி இப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வீடு கட்டுற அளவுக்கு அந்த ஆண்டவன் நமக்கு நல்லதை கொடுத்துருக்கான். சரி சொந்தமாக ஒரு வீடு கட்டலான்னு அப்படின்னு என் பொண்டாட்டியை சொன்னேங்க. அதுக்கு என் பொண்டாட்டி எடுத்த உடனே ஏங்க வீடு கட்டுனா முதல்ல வாஸ்து நம்பரை கூட்டு வருங்க. வாஸ்து பார்த்து தாங்க வீடு கட்டணும். கிச்சன் எங்கே வைக்கணும், பெட்ரூம் எங்கே வைக்கணும், ஹால் எந்த சைஸ் அளவுக்கு ஹால் வைக்கணும், கிச்சனில் எங்கெங்கெல்லாம் அடுப்பு வைக்கிறது, எங்கெங்கெல்லாம் எல்லாம் என்ன ஜாமெல்லாம் எங்கே வைக்கிறது, பூஜை ரூம் எங்கே வைக்கணும் அப்படின்னு வாஸ்து பார்த்து கட்டணுங்க. போர் எங்கே போடுறது, செப்டி டேங்க் எங்கே கட்டுறது, இதெல்லாம் வாஸ்து பார்த்து கட்டினாதாங்க நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு என் பொண்டாட்டி உருட்டுன்னு உருட்டுனாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட என்னதாங்க சொன்னீங்களேன், ஏண்டி நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்தில் நாம் எப்படியாவது ஒரு 10-15 வீடாவது வாடகை வீடு மாறி மாறி போயிருப்போம். நாம் வாடகை வீடு மாறும் போதெல்லாம் வாடகை கம்மியாக இருந்தால் போதும், வாடகை கம்மியாக இருந்தால் போதும் தான் பார்த்து போன மொழிய இந்த வாடகை வீடு வாஸ்து நல்லா இருக்கா, இந்த வீட்டில் வாஸ்து நல்லா இருக்கான்னு அப்படி நம்ம பார்த்து போனதே கிடையாதுரே. அந்த வாடகை வீட்டில் குடி இருந்து தான், வாஸ்து பார்க்காம போன வாடகை வீட்டில் குடி இருந்து தான் இன்றைக்கி நம்ம சொந்த வீடு கட்டுறவங்களுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு பணத்தை கொடுத்துருக்கான். அதனால் இந்த வாஸ்து பார்க்குறவங்களுடைய மூட நம்பிக்கைலாம் கொஞ்சம் நேரம் ஓரம் கட்டிட்டு நம்ம புத்திக்கு ஒரு வீடு கட்டுவோம். நமக்கு அந்த கடவுள் துணை இருக்காண்டி அப்படின்னு நான் சொன்னேன். என் பொண்டாட்டி வாயை மூடிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொன்னான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.